அப்பொழுதுதான் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடுபவர்களை விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பல ஊழல்வாதிகள் இப்போ தான் ஒவ்வொன்றாக வெளியில் வந்துகிட்டு இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்தையை நீங்கள் பலி கொடுத்து விட்டீங்கிறப்ப தான் ஆதவ அர்ஜுனா முட்டு கொடுத்து பேசினார். அதோடைய ஜெராக்ஸ் காப்பி தான் அவர் ஊடகங்களில் பேசும்பொழுது நிர்மல்குமார் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த விசி அதை நாங்கள் தான் நியமிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் ஆரம்பித்தார். அதுக்கு எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, ஆயுர்வேதா காலேஜில் யார் இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப, வைஸ் சான்சலராக யாருன்னு வரணுங்கிறப்ப, அதனால அந்த வேலையே தொடங்காமல் போனதெல்லாம் காரணம் என்னென்னா, நான் தான் விசி ஆவேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் தீர்மானம்லாம் இவங்க கொண்டு வந்தாங்க. நீ மல்டி லெவல் பார்க்கிங் கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கல்வி பணி அந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் போகிறது அப்படின்னு சொன்ன உடனே வாயடித்து போனார். ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற அந்த நிலையில் சேகர்பாபு இருந்தார். நம்மளை எப்படி போட்டாலும் நம்மளை சாவடிக்கிறானுவா. ஏற்கனவே அவர் மீது அந்த கட்சியினர் குற்றம் சாட்டினார். அந்த தலையே காலி பண்ணிட்டியாடா நீனு அப்படிங்கிறது மாதிரி ஸ்டாலினை தோக்கடித்தது சேகர்பாபு தான் சொல்லி அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவர் மீது வசை மாறி பொழிய, சாபங்கள் விட. ஏன்னா எனக்கு யூரோப்பில் போய் நின்று நம்மளுடைய ஒரு இந்திய கம்பெனிக்காக ஐரோப்பிய இளைஞர்கள் நமக்கு ஏதாவது அங்கே வேலை கிடைக்குமாங்கிறதையும் தாண்டி அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் எவ்வளவு உலகத்திற்கு அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது, அதில் நம்மளுடைய பங்களிப்பு கொடுக்க வேண்டும்னு ஐரோப்பிய இளைஞர்கள் நினைக்கிறாங்க. ஒரு இந்திய கம்பெனிக்கு எந்த அளவுக்கு ரெக்கக்னேஷன் வந்திருக்கு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம் என விஜய் பேச சபையை விட்டு வெளியேறிய திமுக எம்எல்ஏக்கள். ஆளுநர் என்பவர் மாநிலத்துக்கு தேவையில்லை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு, அமைச்சர் நிர்மல்குமார். கடந்த 5 ஆண்டில் 3.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து முதலீடு பிற மாநிலங்களுக்கும் சென்றது, அமைச்சர் கீர்த்தனா குற்றச்சாட்டு. HRNCE சார்பில் வெளியிடப்பட்ட அரசாணை குறித்து சட்டசபையில் காரசார விவாதம். இது எப்போதுமே நடக்காது என்ற மனநிலையிலிருந்து இது கண்டிப்பாக நடக்கும் என்ற மனநிலைக்கு மாறியதே இந்தியாவின் மிகப்பெரிய சாதனை, பிரதமர் மோடி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்தியில் குறித்து சிந்திக்க நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். தமிழக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த கூட்டத்தொடர் நடைபெற்று இருக்கிறது. அதுல நிறைய வைரல் காட்சிகள் ஆயிட்டு இருக்கு, வீடியோ நிறைய பாக்குற மாதிரி வருது. தமிழக முதல்வர் என்ன பேச போறாரு, அவர் பேசுறதே இல்லை அப்படின்னு மீடியாக்களும் தமிழக மக்களும் எதிர்கட்சிகளுமே குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்மளே சொல்லிட்டு தான் இருக்கோம், அவர் பேசவே மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு. சட்டமன்றத்துல அவரும் பேசியிருக்காரு. நாங்க சில வசனங்கள் சினிமா பாணியில இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. நாங்க எதையும் விட்டுற மாட்டோம், ஊழல் செய்தவர்களை விட்டுற மாட்டோம், ஊழல் செய்யவும் விட மாட்டோம், இதற்கு முன்பு செய்தவர்களை விடமாட்டோம் அப்படின்னுலாம் அவர் பேசுறத பார்த்துட்டு திமுக அங்க இருக்காம சபையில இல்ல வெளிநடப்பு செஞ்சிடறாங்க அப்படிங்கிற காட்சிகள் எல்லாம் பாக்குறோம். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நேற்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பல விஷயங்களை பேசினாரு. இப்போ ஏதோ தாவேக்கா பெரிய சாதனை பண்ணிட்டதா அவங்க ஏதோ ஆட்சி அமைக்கிறதா சொல்றாங்க. அவங்க ஆட்சி அமைப்பதற்கு காரணமே எங்க கூட்டணியில இருந்த கட்சிகள்லாம் போய் ஆதரவு நாங்க அனுப்பிச்சு வச்சோம் அப்படிங்கிற நாங்க அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னாரு. அது முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை ரொம்ப பாதிச்சிருச்சு போல இருக்கு. நைட்டெல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் தோணுது. இதுக்கு எப்படி பதில் சொல்லலான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாங்களே முடிவு எடுத்தோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வரும் பொழுது அதுக்கப்புறம் விசிகா அவங்கெல்லாம் வந்துட்டாங்க.
இந்த கட்சிகள்லாம் அவங்களாக வந்தது எப்படி நீங்கள் அனுப்பிச்சதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகுது. ஆனால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைப்பதற்கான ஒரு பிளான் இருந்தது அப்படின்னு சொல்லி தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேபி தேசிய பொதுச் செயலாளர் அவர் தான் எக்ஸ்போஸ் பண்ணார். இங்கிலீஷ் சேனல்லாம் இதையும் தாங்கி நியூஸ் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆரம்பத்தில் அதை மறுத்த திருமாவளவன் அப்படி ஒரு பேச்சு நடந்ததாக இருந்தது அப்படின்லாம் அவர் மாற்றி பேசினார். பிறகு அவரையே கூட முதல்வராக சஜஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் போனது. ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸையும் திமுகவும் அதிமுகவும் யோசித்து அது முடியாத நிலையில் தான் இவங்க வந்தாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது ஆரம்பத்திலேருந்தே கம்யூனிஸ்ட் இதை ஏற்கலை. வெற்றி பெற்ற அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்சியாக தாவேக்கா இருப்பதனால ஆட்சி அமைப்பதற்கான அதற்கு தான் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, சட்ட நடைமுறையும் அதுதான் அப்படின்னு சொன்னது. இதையும் தாண்டி அவங்களுக்கு அச்சப்படுத்தியது என்னன்னா, கவர்னர் மூலமாக மத்திய அரசு இங்கே அவங்களுடைய ஆட்டத்தை காட்டி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடோடி வந்து அவங்களே ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஈவன் அதுக்கு திமுகவுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஆட்சி இப்போ இது அமைக்கலைன்னா கவர்னர் மூலமாக இங்கே இருக்கும், அப்புறம் யாருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களா, அதனால தான் இவங்க சொன்னது மாதிரி அனுப்பிச்சி விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுக்கிறது. இப்போ இன்னைக்கு பேசும் பொழுது அதற்கெல்லாம் அதிரடியாக விஜய் பதில் சொல்லியிருக்கிறார், ஜோசப் விஜய். அதுக்கப்புறம் இவர் உதயநிதி பேசும் பொழுது சோஃபா மாடல் அப்படின்னு சொன்னார். இது என்ன சோஃபா மாடலு, இந்த பிஸ்னஸ் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் எல்லாம் சபையை விட்டு வெளியில் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் போடுறாங்க, மற்ற விஷயங்களை எல்லாம் உதயநிதி சொல்லியிருந்தார், கிண்டலாக சொல்லியிருந்தார், ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது இது மாதிரி நக்கல் நையாண்டி இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு நக்கல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குட்டி ஸ்டோரி, விஜய்னாலே குட்டி ஸ்டோரி அப்படிம்பாங்க, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு அதில் ஒரு டைலாக் வர்றது மாதிரி, எங்கப்பா அப்பாவை காணும் அப்படின்னு அப்படி தேடுறது மாதிரி, அது ஸ்டாலினைத்தான் சொல்கிறார் அப்படின்னு நினைத்து கொண்டு பொங்கி எழுந்தனர் திமுகவினர். அதையும் தாண்டி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஜோசப் விஜய் சொன்ன உடனே அது நம்மளை தான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தவறாக புரிந்து கொண்டு உதயநிதி நீங்க எப்படி இதெல்லாம் இங்க பேசலாம், நேற்று இது மாதிரி நாங்க பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் உங்க அமைச்சர்லாம் பேசுறாங்க அப்படின்னு கிண்டலாம் உதயநிதி அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, பார்ட்டி ஃபண்டு அது யாருன்னு சொல்லுங்க அப்படின்லாம். அப்பொழுதுதான் விஜய் என்ன சொல்றாருன்னா, நாங்க மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடுபவர்களை விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. பல ஊழல்வாதிகள் இப்போதான் ஒவ்வொன்றாக வெளியில வந்துகிட்டு இருக்கு, 2 நாள்ல சில விஷயங்கள்லாம் 2-3 நாள்ல தெரிஞ்சிடும், மின்சாரத்துறை வந்து வெள்ளை அறிக்கை விட போறோம், வெள்ளை அறிக்கை விட போறோம் அப்படின்னு. அது காட்டும் பொழுது இப்பொழுது நேரலை காட்டுவதனால இந்த கதறுகிறார் ஒரு பக்கம் சேகர் பாபு, அவர் கதறாரா அழுகிறாரா சத்தம் போடுறாரான்னு தெரியல. செந்தில் பாலாஜி கேமரா இந்த பக்கம் திருப்பிடாதீங்க அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அமனகுண்டியா இருப்பாரு, ஐயோ திருப்பிட்டானே அப்படின்னு சொல்றது மாதிரி டானு அந்த லைவ்ல இவர் மூஞ்ச கட்டுறாங்க, இவர் இப்படியே குனியலாமா திரும்பலாமா, ஏன்னா ஊழல்னு இவர் திரும்ப சொல்றப்ப அது நம்மளை தான் சொல்றாங்களா அப்படின்னு அவர் பார்க்குற அந்த விஷயம்லாம் இருக்கு. இருக்கும் இடத்திலிருந்தே தாவக்கூடிய தெம்பும் திராணியும் உள்ளவர், நாளைக்கே அவர் தாவேக்கால வந்து ஜாயின் பண்ணார்னா இதே ஜோசப் விஜய் என்ன செய்வார் அப்படிங்கிறது நம்மளும் தான் பார்க்க தான் போறோம். இன்னைக்கு ஏதோ திமுக இருக்காருன்னு அவரை நீங்க எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்றீங்க, நாளைக்கே ஒரு தாவேக்கா கொங்கு மண்டலத்தையே உங்க கையில கொண்டாந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அவர் வருவார். அந்த தெம்பும் திராணியும் திறமையும் உள்ளவர். அதுக்கப்புறம் என்ன பேசவே விடமா, இவருக்கு பேசவே தெரியல, பேசவே இல்லாம மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு 20 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல டப்பா டான்ஸ் ஆடிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சத்தமாக கொஞ்சம் எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஏன் அவ்வளோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறோன்னா, அவங்க இந்த இடத்துல இருந்திருக்கணும், இப்போ வெளியில் போயிருக்காங்க, வெளியில் போனவங்களுக்கும் காதலை விழலும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சத்தமாக பேசுகிறேன் அப்படிங்கிறத விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு என்னென்னா, ஊழலுக்கு எதிராக செயல்படுவோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி ஒவ்வொரு அவங்க குற்றச்சாட்டு சொன்னதுக்கும் பதிலாக இன்னொன்று சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கான வேலையெல்லாம் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம், அதனால தான் சிங்கப்பெண் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த சட்டம்
ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணமே முன்பு இருந்த ஆட்சி தான். அப்பொழுதுதான் போதை நடமாட்டம், கஞ்சா, கெமிக்கல் ட்ரக்ஸு அங்கிங்கனாதபடி எங்கும் இருந்தது. அதை தடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் இப்போ ஈடுபட்டிருக்கோம். 5 வருஷமாக நடந்தது இப்போது தானே, இப்போ தான் நாங்கள் வந்து 40 நாள் ஆகுது. அதற்கான முன்னெடுப்பையும் கூட செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, அதாவது திமுக ஆட்சியில் தான் எங்கு பார்த்தாலும் கஞ்சாவும் போதையும் இருந்தது அப்படிங்கிறத சட்டசபையில் அவர் நிலை நிறுத்துறாரு விஜய். அதை பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் வெளிநடப்பு பண்ணுறாங்க. இப்படி பல விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. அது இப்பொழுது வெட்டி ஒட்டி நிறையா வைரலாக ஷார்ட்ஸாக சொல்லவா வேணும் தாவேக்காவுக்கு அதை எப்படி வைரல் மாஃபியாக அதை வந்து பெரிய லெவலில் அதை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நெருடல். என்னதான் அவர் அழகாக பேசினால் கூட கடைசியில் சபாநாயகரோட அனுமதி வாங்கி நான் ஒன்று செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்க, செய்யலாமா அவங்க அனுமதியோட அப்படின்னா தான் ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வரேன்னு பார்த்தா, நம்ம விஎஸ் பாபு அவர் 2 கையால் செய்கிறத விஜய் வந்து ஒரு கையில் ஆல் ஃபினிஷ்டுங்கிறது மாதிரி கதம் கதம் முடிச்சாச்சுங்கிறது மாதிரி செஞ்சார். ஒரு முதல்வர் இப்படி செய்யலாமா? இது வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணுங்கிறதுக்காக சில சீன்லாம் இந்த திரைப்படங்களில் வரும்பொழுது ஃபஸ்ட்டு என்ட்ரி சீனாக இருக்கட்டும், ஹீரோ என்ட்ரி சீனு, ஏதாவது ஒரு சில சீனை வந்து பஞ்ச் டைலாக் எல்லாம் வச்சு அதை பிரபலப்படுத்துறதுக்காக சில வேலைகளை செய்வாங்க. அது மாதிரி தன்னுடைய பேச்சு மக்களிடம் போய் சேரணும், அவருடைய அம்பி தும்பிகள் வந்து இதை ட்ரெண்ட் பண்ணணும், ஷார்ட்ஸ் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்கிறதுக்காக இது போன்ற ஒரு முதல்வர் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கமாக எல்லாரும் எழுப்புறாங்க. இது சபை நாகரிகத்துக்கு உட்பட்டு இதுல ஒரு முதல்வர் இப்படி செய்யலாமா? அதாவது அப்படின்னா நீங்க சபையில அந்த சட்டமன்றத்துல செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன்னா முன்னாள் முதல்வர் அவர்கள் சட்டமன்ற பேச்சு முடிச்சிட்டு வெளியில வரும்போது பத்திரிகையாளர்கள் பொதுமக்களை பார்த்து அவர் இப்படி பண்ணது பெரிய ட்ரெண்ட் ஆச்சே சார். இல்ல, அது வந்து ஒரு கூட்டணி கட்சிகிட்ட காங்கிரஸோட எங்களுடைய உறவு பலப்பட்டு விட்டது, எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக அவ்வளவு அனுபவம் உள்ள முதல்வர் அதை வெளியில பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. பட் ஒரு சபைக்குள்ளாரே பண்ணது எந்த வகையில நியாயம்? இன்னும் அந்த சினிமாத்தனத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வாங்க அண்ணா, விஜய் அண்ணா அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் இன்னைக்கு பேசிய பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உதய்க்கு சரியான பதிலடி அப்படிங்கிறது. இந்த காலச்சக்கரம் நரசிம்மா போன்ற வந்து சமூக வலைதளங்களில் மூத்த பத்திரிகையாளராக இருந்திருக்க இந்துலெல்லாம் அவர் இன்னைக்கு ஒரு பதிவு போடுறாரு. இப்பொழுது புரிந்திருக்கும் எடப்பாடிக்கு நம்ம ஏன் இவ்வளவு அக்ரஸிவா இதே போல அப்பொழுது ஸ்டாலினுக்கு எதிராக இப்படி இருந்திருந்தோம்னா நம்ம இப்போ எதிர்கட்சி கூட இல்லாத ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்க மாட்டோம். இப்பொழுது விஜய் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம உட்கார்ந்துருப்போம்னு கூட அவர் நினைச்சிருப்பாரு. ஏன்னா திமுகவை அவ்வளோ அக்ரஸிவாக அதிமுக எதிர்க்கவில்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் சரியான சம்பவம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. போக போக இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இவ்வளவு அக்ரஸிவாக இருந்தாலும் அவர் ஒன்று பேசுனது, விஜய் ஒன்று பேசுறது நமக்கு ஒரு நெருடலகர். அது என்ன பெரிய தவறு செய்துட்டார்னு தெரியல. பேசும் பொழுது கலைஞர் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையான பெயர் அதுதானே, கருணாநிதி தானே. ஆனா நான் சாரி ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர், அது ஏதோ பெரிய குற்றம் சொல்லிட்டதாக அவர் சொல்றாரு. இப்படி செஞ்சவர் கலைஞருங்கிறது நான் சொல்லாம கருணாநிதினு சொல்லிட்டே நிறைய மரியாதை வச்சிருக்கலாம். அதன் வெளிப்பாடா கூட இதுதான் ஒரு உருட்டுங்கிறது. எல்லாத்தையும் இப்படி செஞ்சுட்டு இப்படி நாங்க ஒரு உருட்டுவோம், நாங்க அவ்வளவு நல்லவங்க அப்படின்னு காட்டுறதுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறது தான். இது வந்து நமக்கு இன்னொரு தலைவரோடும் இதை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் கருணாநிதினு சொல்ல மாட்டேன், கலைஞர் தான் சொல்லுவான்னு. இப்போ இரண்டையும் சேர்த்து பார்க்குறப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது. அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்துல போகுதுன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். அமைச்சர் நிர்மல்குமார், சட்டத்துறை மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர் ஏற்கனவே பேசியிருந்தாரு. திருப்பரங்குன்றம் வழக்கிலேயே 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறையில் இருந்ததோ அதையே பின்பற்றுவோம்னு சொல்லி சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியிருந்தாரு. இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மாநிலங்களுக்கு ஆளுநர் தேவையில்லை, அந்த மேனேஜர் தேவையில்லை. திமுகவின் அதே நிலைப்பாட்டை தான் எடுத்து விமர்சிச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது மாதிரி அந்த மேனேஜர் தேவையில்லை, அதே கொள்கை தான் எங்களுக்கும். அதாவது திமுக எப்படியோ அப்படித்தான் நாங்களும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் முயற்சினாங்க. நம்மளால தான் ஆரம்பத்திலே சொன்னோம்,
தாவேக்கா ஆட்சி அடையுங்கிறது திமுகவுடைய 2.0 தான் பல விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது திமுக அப்படிங்கிறது திருச்சபை முஸ்லீம் கழகம் அப்படின்னு அப்போ ஜெயராமன் சொல்லுவார். இது திருச்சபை முன்னேற்ற கழகம் மாதிரி திருச்சபை மாடலாக இது இருக்கிறது. அது திராவிட மாடல்னால் இது திருச்சபை மாடல். அதான் இப்போ புதுசாக காயின் பண்ணியிருக்காரு கௌதமன். ஸோ அதே விஷயத்தை நம்ம சொல்லுவோம் திருச்சபை மாடல். அங்கே இப்போ அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி திருப்பரங்குன்ற அந்த விஷயத்துலையும் திமுக வழியை பின்பற்றினாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு கூட போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டசபையிலே கூட உதயநிதி பேசும் பொழுது என்ன சொல்றாரு, நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல, தேசிய கீதத்தை 2 தடவை பாடினீங்க, தமிழ்தாயை ஒரு முறை தான் பாடியிருக்கீங்க அப்படின்னு. அதற்கு ஆதவ அர்ஜுனா நாங்கள் வந்தே மாதரத்தை தான் அவங்க முன்னிலைப்படுத்தியிருந்தோம், அதை நாங்கள் பாடலையே அப்படின்னு அவரு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு, எங்களுக்கும் அண்ணாதுரை தான் இருக்கு, மாநில சுயாட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அண்ணாதுரை வழியில் தான் நாங்கள் சொல்றோம் அப்படிங்கிறது. இது வந்தே மாதரம் பாடலை அப்படிங்கிறது அவருக்கு பெருமையா இருந்திருக்கு ஆதவ அர்ஜுனாக்கு. இப்போ திராவிட மாடல் ஆட்சியில ஈஸ்வரன் ஆக்சுவலி கொங்கு ஈஸ்வரன் ஒரு தேசியவாதி தான். ஆனா திராவிட மாடல் திமுகவோட கூட்டணி வச்ச உடனே அவர் என்ன பேசினாருன்னா, ஜெயின்ங்கிற பேர்ல இல்லையே, கவர்னர் உரையில ஜெயின்ங்கிற பேர் இல்லை அப்படி என்பதே திராவிட மாடலின் வெற்றி அப்படின்னு. இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு தேசியவாதி கொங்கு ஈஸ்வரன் பாஜக கூட்டணியில இருந்தவர் ஒரு நேரத்துல திமுக பக்கம் போறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஜெய்ஹிந்த் செண்பகராம் பிள்ளை அவர் தொடங்கி வைத்த அந்த கோஷம், ஒரு தமிழன் தொடங்கி வச்ச ஒரு கோஷம், உத்வேகத்தை சுதந்திர போராட்டத்தில் கொடுத்த ஒரு கோஷத்தை கவர்னர் உரையில் இல்லை அப்படிங்கிறதே தமிழ்நாடு தனித்துவம் மிக்கது அப்படின்னு காட்டுது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அதை அப்படியே இங்க பொருத்தி பாருங்க. இவர் பாஜகவில் இருந்தார். பாஜகவில் இருக்கிறப்ப இவர் தேசியத்தை என்னென்னலாம் உருட்டி இருப்பாரு. தான் சார்ந்த சமுதாயம் அப்படிங்கிறதுனால தேசியம் தெய்வீகம் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி தேவர் படத்தை எல்லாம் போட்டு அவர் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல எப்படியெல்லாம் உருட்டினாருன்னு எல்லாம் தெரியும். இப்போ என்ன சொல்றாரு, மாநிலத்துக்கு கவர்னருங்கிறது தேவையில்லை. சரி, இப்போ நீ பதவி ஏற்றுக்கிட்டே, யார்கிட்ட போய் பதவி ஏற்றுக்கிட்ட, எங்களுக்கு இந்த இதன் மீது, இந்த நடைமுறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, நாங்கள் கவர்னர் பதவி ஏற்று வச்சுதான் அதை ஓத்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை சொல்லியிருக்க வேண்டியதானே நீனு? இல்ல, அது அரசியல் சாசனத்துல இருக்கிறதுனால அதை சொல்றோம், அது எங்களுக்கு தேவையில்லை, இனி வரும் தேவையில்லைங்கிறதுக்கு அடுத்தது நீ அதை என்ன செய்ய போற? அந்த மேனேஜர் வேணாம் அப்படின்னா அந்த மேனேஜர் வேண்டான்னு சொல்லி அந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ண போறியா, இல்ல அந்த மேனேஜரை சகிச்சுக்கிட்டு நீ வெக்கம் சூடு மானம் இல்லாமல் அதிலே இருக்க போறியாங்கிறது கேள்வி. இப்ப ஒருத்தர் மேனேஜர் மேல நீ பல குற்றச்சாட்டுகள் சொல்லிட்ட. ஒண்ணு, உனக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் சம்பளம் இதுக்காக அதை நான் சகிச்சுக்கிறேங்க, எனக்கு அதுக்கான தேவை இருக்குங்க, அதுக்காக நீங்க எனக்கு சூடு சொரண மானம் இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு கேட்குறாருன்னு நமக்கு புரிஞ்சுக்கிறதா, இல்லை இந்த மேனேஜரே இவன்ட்டெல்லாம் எவங்க வேலை வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போறியா அப்படிங்கிற கேள்விதான். இந்த சட்டசபையில் பேசும் பொழுது அதான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, ஆளுநர் தான் அவசியம் அப்படின்னு காட்டுறதுக்காக நீங்க தமிழ்தாயை பலி கொடுத்து விட்டீர்கள், தமிழ்தாய் வாழ்த்தையை நீங்க பலி கொடுத்து விட்டீர்கள்ங்கிறப்பதான் ஆதவ அர்ஜுனா முட்டு கொடுத்து பேசினார். அதோடைய ஜெராக்ஸ் காப்பி தான் ஒரு ஊடகங்களில் பேசும் பொழுது நிர்மல்குமார் சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த விசி அதை நாங்கள் தான் நியமிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் ஆரம்பிச்சாரு. அதுக்கு எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, ஆயுர்வேதா காலேஜில் யார் இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப, வைஸ் சான்சலராக யாருன்னு வரணுங்கிறப்ப, அதனால அந்த வேலையே தொடங்காமல் போனதெல்லாம் காரணம் என்னன்னா, நான் தான் விசி ஆவேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் தீர்மானம்லாம் இவங்க கொண்டு வந்தாங்க. இதே போன்ற தீர்மானம் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல. பாருங்க, இந்த 2 இதுலையுமே ஆளுங்கட்சி அவுட்டு. இப்போ நேற்று பார்க்குறேன், மம்தா கட்சியிலேருந்து மம்தாவே நீக்கிட்டாங்க. அந்த பார்த்தா இப்போ புதுசாக பேனர்ஜி வந்திருக்கிறாரு, ரித்தபர்த்தா, அவர் என்ன, இந்த அம்மா எங்களுக்கு தேவையில்லையா, எதிர்கட்சி தலைவராக நான் ஆகிட்டேன், இந்த அம்மா எதிர்கட்சியில் இருக்கணுமா என்ன, அதை பேசாமல் அதை நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிற. அது தக்காரு மிக்காரும் இல்லாமல் என்னை போல அதிகாரம் படைத்தவர்கள் யாரும் இல்லை, சிம்ம சொப்பன நான் மோடிக்கு அப்படின்னது. திராவிடத்தின் பெருஞ்சுவர் நான் தான், சவுத்தில் நான் தான். ஆனால் இங்கே நாகார்ஜுனா சாகர், அந்த சாகர், இந்த சாகர், கிருஷ்ண சாகர்லாம் அதெல்லாம் தள்ளிவிடுங்க. சவுத் இந்தியாவுக்கு பெருஞ்சுவரே, இந்த திராவிட பெருஞ்சுவரே அண்ணன் ஸ்டாலின் தான்
அப்படின்னு விட்டான். அந்த சுவர் இப்போ குட்டி சுவராக ஐயா அவரே தோத்து போய் வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு பாவமா இருக்குது. என்னன்னு அது அவர் கிண்டல் பண்ணதுங்கிறது கொஞ்சம் அதீதமாக இருந்தது. விஜய் அப்பா எங்க அப்படிங்கிறதெல்லாம். ஆனா இவங்க எப்படி எல்லாம் மற்றவங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்கிறப்ப ஒரு பக்கத்துல நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இருந்தா கூட, இப்ப செஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் அறிவாலயத்துக்கு வராங்க. அவங்கள வந்து அவசரமா இந்த தம்பெல்லாம் போடுவாங்கல்ல, திமுக எம்எல்ஏக்களை அவசரமாக சந்தித்த ஸ்டாலின் அப்படின்னு. என்னடா அவங்கள போட்டு இந்த துவைச்சிருக்கிறான், என் மானத்தையும் வேற எடுத்திருக்கிறான், இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிட்டாடா. வந்து நீங்க அங்கேயே வந்து ஒரு சமர் செய்திருக்க வேண்டாமா, ஒரு தமிழன் யார் என்று திராவிடன் யார் என்று காட்டி இருக்க வேண்டாமா அப்படின்னு. அதனாலதான் அவர் வெளியில பிரஸ்ல வந்து இவர் இப்படி எல்லாம் பண்றது ஒரு பக்கம் போய் அவர் ஒன்னே நாங்களும், அதாவது தங்களுடைய பூர்வீகமான ஒரு குணம் புள்ளிமான்களில் இருக்கும் புள்ளிகள் போல உடனே திமுக இவரை தேடக்கூடியது செங்கல்பட்டு கேஸ், மனைவியை தேடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தனி மனித தாக்குதல். ஏன்னா இப்படி ப்ரொவோக் பண்ணா தாவேக்காரன் வேற ஏதாவது பண்ணுவான், ஒரு பிரச்சனை பண்ணலாம், சட்டமன்ற மரபுகளை தாண்டி நடைபெறுகிறது அப்படி இப்படின்லாம் அவங்க பண்ணலாங்கிறதுக்காக இருந்தது. ஸோ இந்த திராவிடத்துடைய வழியிலேயே நம்மளும் போறோம். அண்ணாதுரைன்னு சொன்னா அதிமுக இருக்கிற கூட திரும்பவும் நம்ம கூடயே வந்து சோடி சேர்ந்துப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே இந்த நிர்மல் பேசிட்டு இருக்காரான்னு தெரியல. அவருக்கும் நல்லது இல்லை. என்ன ஏற்கனவே 2 உதாரணங்கள் எல்லாம் சொன்னேன். மம்தா பானர்ஜியும் ஆட்சியிலிருந்து அசிங்கப்பட்டு கிடக்கிறாரு, திராவிடத்தின் பெருஞ்சுவர் குட்டிச்சுவராக ஆகி முடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால ஏதோ அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சு வந்தாச்சு. அதுவும் குறிப்பாக இவரெல்லாம் அதிர்ஷ்டத்துல அடிச்ச காத்துல அடிச்ச அலையில ஓடி வந்த ஆளு, சருகுகள் கூட மேலே பறக்கும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி வந்த ஆளு. இதே கொள்கையோட இவர் இன்னும் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ரொம்ப 4 கட்சிக்கு தானே வந்திருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு போட்டியாக அடுத்த கட்சிக்கு போகும்பொழுது இதே கொள்கையோட இவர் இருப்பாராங்கிறதெல்லாம் தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். அதிகமாக ஆணவத்தோடு இது போல தொடர்ச்சியாக பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அவருக்கும் திமுகவுக்கு மம்தா பானர்ஜி கட்சிக்கு நடந்ததுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இடையில கூட ஃபாரின்லாம் போயிட்டு வந்தாங்க, நிறைய முதலீடை கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னாங்க சிவகாசியிலேருந்து. அந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகள்ங்கிறத திமுக ஆட்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அந்த திமுக ஆட்சியில சுமார் 3.30 லட்சம் கோடி முதலீடு அண்டைய மாநிலங்களுக்கு போயிருக்கு. அதனால கிட்டத்தட்ட 2 லட்சம் வேலை வாய்ப்பை நமது இளைஞர்கள், நமது வேலையில்லா பட்டதாரிகள் இழந்திருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் திமுக அப்படிங்கிறாங்க. அதை கூடவே இதை சேர்த்து நம்ம சொல்லுவோம். போன திமுக ஆட்சியில தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னா, மன்னார்குடியை சேர்ந்த டிஆர்பி ராஜா தான் இருந்தாரு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியும். ஒயிட் பேப்பர் கேட்டா அவர் A4 ஷீட் எல்லாம் காட்டி எவ்வளவு நக்கல் அடிச்சாருங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். அப்போ அவருடைய ஆட்சி காலத்துலதான் சுமார் 3.30 லட்சம் கோடி முதலீடு அண்டை மாநிலங்களுக்கு போயிருக்கு. ஏன் அப்படின்னா கமிஷன் கேட்டதுனாலதான் போயிருக்கு அப்படிங்கறத இந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி பாக்குறீங்க? சிவகாசி அப்படின்னாலே பட்டாசு அப்படிம்பாங்க. இது நமத்து போட்ட பட்டாசுல சும்மா சரவடியா வெடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக பார்க்குறேன். ஏன்னா அந்த அம்மா ரீல்ஸில் ரொம்ப பிரபலம், டான்ஸ் எல்லாம் ஆடி விஜயோடைய பாடலுக்கெல்லாம் ஆடி ரொம்ப குதூகலமான ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. சில சர்ச்சைகள்லாம் அப்பொழுது வருது, அது இன்னும் என்னென்னலாம் வருங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் வேறு வழி இல்லை, அந்த அம்மா அமைச்சர் தான். அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்மளும் பேசுகிறோம். அது அந்த அம்மா என்ன சொல்ல, 25 நிறுவனங்கள் பல மாநிலங்களுக்கு போயிடுச்சு கடந்த 5 ஆண்டுகளில். ஆனால் இப்போ இந்த 40 நாளில் பல கம்பெனிகள் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு உதயநிதி வந்து சட்டசபையில் குற்றம் சாட்டுறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாரு, நான் வந்து படிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் அந்த அம்மா பேசுகிறாங்க. கேட்டால் என்னென்னா, நான் ஏதாவது பேசுனேன்னா ரீல்ஸ் அமைச்சர் அப்படின்னு எனக்கு கிண்டல்லாம் செய்கிறாங்க, ஆனால் நான் இங்கே உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் இப்படி திமுககாரங்க எப்படி நாங்கள் ஆதாரங்களை அள்ளி தெளிப்போம் அப்படிங்கிறது மாதிரி காட்டுவாங்களா. இந்த அம்மா அப்படியே பேப்பரை புரட்டி சொல்லுது. அந்த அம்மா சொல்லும் பொழுது என்ன சொல்லுது, டாடா எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர் அந்த கம்பெனி வந்து தமிழகத்திற்கு வர வேண்டியது குஜராத்துக்கு போணுச்சு. JSW அதுவும்
பேட்ரி அண்டு ஸ்மெல்டிங் ஸ்கீம் அது பண்ணக்கூடிய அந்த இது கம்பெனி ஒடிசாவுக்கு வந்து போயிடுச்சு. சுசுகி மோட்டார் அந்த கம்பெனி குஜராத்துக்கு போயிடுச்சு. மைக்ரான் டெக்னாலஜி ஏடிஎம்பி அந்த ப்ராஜெக்டும் குஜராத்துக்கு போயிடுச்சு. டொயோட்டா அதோடைய மோட்டார் நிறுவனம் வர வேண்டியது அதுவும் மகாராஷ்டிராவுக்கு போயிடுச்சு. இந்த முக்கியமான கம்பெனிகள்லாம் எப்போ போடுச்சுன்னா 2024 போணுச்சு. இந்த 2024 தான் இவங்க ஃபாரின் கரீன்லாம் போயிட்டு ஜப்பானில் கூப்பிட்டாக, ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக, அமெரிக்காவில் கூப்பிட்டாக, ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாக, அப்படி இப்படின்லாம் போயிட்டு துபாயிலாம் போயிட்டு மளிகை கடையெல்லாம் இறங்கி கொண்டு வந்தாங்க இல்லையா. இது மாதிரி நாங்கள் ஈர்ப்பதற்காக போகிறோன்னு காந்தத்தை எடுத்துக்கிட்டு டிஆர் பாலு பையன் டிஆர்பி ராஜாவும் ஸ்டாலினும் அங்கங்கே போனாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்கள் எதுக்காக போனீங்க, இந்த நீங்கள் குடும்ப சுற்றுலா தான் நீங்கள் போனீங்க ஃபேமிலியோட, நீங்கள் அப்படி என்னடா இது எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, ஈர்த்துட்டு வந்துட்டீங்க. நான் பாரு கொரியாவுக்கு போய் கம்பெனி முதலீடை நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் சில கம்பெனிகள் இங்கே போகிறது இருந்தது, இங்கேருந்து போகிறதுக்கு இருந்தாங்க. இல்லை அவங்கள மாதிரி நாங்கள் கமிஷன்லாம் வாங்க மாட்டோம், உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சில கம்பெனிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கமிஷன் மாஃபியா அப்படின்னு இருந்தாங்க, எல்லாத்துக்குமே பணம் தானே இருந்தது, நாங்கள் அதையெல்லாம் ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா கீர்த்தனா சொல்லியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சொன்ன மாதிரி நீங்கள் அதை சொன்னதுனால சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்பொழுது தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா வெள்ளை அறிக்கையை காட்டினா A4 சீட்டை காட்டி கிண்டல் பண்ணவர். கடைசியில் மண்ணை கவினார் அப்படிங்கிறது. அதாவது யாரெல்லாம் ரொம்ப திமிர்த்தனமாக இருந்தான். அப்போ நான் எதுக்கு நிர்மலை நான் வந்து இப்போ சொல்கிறேன்னா, இப்படி தான் ஒருத்தன் அங்கே திமிராக இருந்தான். வந்தாலும் மண்ணையிலேயே மண்ணின் மைந்தர்லாம் சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்தவர் மண்ணை கவினார் அப்படிங்கிறது. அந்த கட்சியிலேருந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தினகரன் கட்சியிலேருந்து அவர் தான் இவர் காலி பண்ணார். இவர் காலி செய்யப்படுவார் அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீடியுடைய சர்வேல தேவேந்திரன் ரொம்ப சரியாக கணித்திருந்தார். அதனால மண்ணின் மைந்தன் தான் வேணும்னு காமராஜ் தான் இங்கே வெற்றி பெற போகிறார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடந்தது. கடைசியில் அதே காமராஜே உருட்டினாருன்னு வச்சுங்க, நீங்களே வெற்றி பெற்று இருக்கலாம், நீங்கள் அப்படி வேலை செஞ்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீ எலெக்ஷன்ல என்ன, இது வேற. இந்த மக்கள் ஆனால் இவர்களை எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து அறிவிக்கப்படாத அமைச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அது திமுகவிலே பொதுவாக உள்ளது தானே. ஆமா, மாநிலத்திலுமே அப்படி ஒரு ஆள் இருக்க தானே செஞ்சாங்க. ஆக்டிங் அமைச்சர் அவருடைய தம்பி தான் அப்படின்னு கீர்த்தனா சொல்லியிருக்குது. ஆகவே 3.30 லட்சம் கோடி முதலீடு மற்ற மாநிலங்களுக்கு போயிருக்கு. இதன் மூலம் 2.03 லட்சம் வேலை வாய்ப்புகள் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டியது பறிப்போக்கி இருக்கிறது அப்படிங்கிறது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுகவினர் ஊடகங்கள் அவங்க கையில் இருக்கும் பொழுது தொழில் முதலீடுன்னு சொல்லி ஸ்டாலின் போனதெல்லாம் அப்படியே உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அங்கே சைக்கிள் ஓட்டுறது, அப்புறம் டைட்டானிக் போஸ் கொடுத்தது, ஆட்டோமேட்டிக் கார், இந்த டெஸ்லா கார் ஓட்டுனது, இந்த உருட்டெல்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்க. இப்பொழுது இந்த அம்மா ரீல்ஸ் போடுறாங்க, அது இருந்தால் கூட, ஆனால் ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதையும் மக்கள் எடை போடுவார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கோவில் உபரி நிதியிலிருந்து எடுத்து சுமார் 200க்கும் மேற்பட்ட கோடிகள் வந்து பயன்படுத்தப்படுறது, கல்யாண மண்டபம், காலேஜ் அதெல்லாம் வந்து நிறுத்தப்படும். தொடங்காத பணி, இதுவரை தொடங்காத அந்த பணிகள் எல்லாமே நிறுத்தப்படும். முழுக்க அந்தந்த கோவில் சார்ந்த அடிப்படை தேவைகளுக்கு அந்த நிதிகள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது அரசாணையாவே HRNC வெளியிட்டிருக்கு. அதன் மீதான விவாதம் வந்தது. சேகர் பாபு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல, அதற்கு மறுமொழியாக இன்றைய HRNC மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்க, சட்டமன்றமே ஒரு கலகட்டதுன்னு தான் சொல்லணும். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சென்னை 28 படத்தோடைய ஒரு சீன் தான் ஞாபகம் வந்தது. சின்ன பையன் கடைசியாக கேம் விளையாடுவாங்க, அலட்சியமாக இந்த டீமை வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பான். அந்த சின்ன பையன் அவன் வந்து வெல் ட்ரெயின்டாக இருப்பான். அவன் பாலை எப்படி போட்டாலும் ஸ்வங்னு 6 அடிப்பான். அதான் தெரியுது அவன் எதுக்குடா லெக் சைடு தான் அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுது, ஏன் போட்டான், அவன் எங்கே போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி ரமேஷ் வந்து சின்ன பையன் தானே ஒரு HRNC போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஒன்னே 1956 இருக்கக்கூடிய அந்த விதி தெரியுமா, 36 விதியின் கீழ் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படி இப்படின்லாம் அப்படியே உருட்டினார் சேகர் பாபு. யோ நிறுத்து, நீ எந்த விதியில் ஒதுக்குனாலும் சரி, குன்னூரில் மல்டி லெவல் பார்க்கிங் நீ கட்டியிருக்கிற,
அதுக்கு தான் கட்டணும்னு சொல்லி தான் நிதி ஒதுக்கி இருக்கிறார். சம்திங் அந்த கோயிலுக்கு வருஷத்துக்கே 500 பேர் தான் வரான். 500 பேர் வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு கோயிலுக்கு என்னத்துக்கு 10 கோடி ரூபா செலவுல மல்டி லெவல் பார்க்கிங்? இது யாருக்காக நீ கட்டின? இது தேவையா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லியான விதியெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால உடனே அவரை காப்பாற்றுவதுக்காக உதவி இல்லை பக்தர்களின் வசதியா. பக்தர்களின் வசதி என்னன்னா, அங்கே வரவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வராங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கழிவறை இருக்கணும். கோயிலுக்கு கோயில் உள்ள இல்லாமல் எங்கேயாவது தள்ளி அவங்களுக்கு அந்த வசதி செய்யணும். போயிட்டு வர்றதுக்கு அங்கே பஸ் ஸ்டாப்பு ஏதாவது சரியா இல்லைன்னா அது செஞ்சு கொடுக்கறது. அந்த கோயிலை சுற்றி அந்த கோயிலுக்கு உரிய அந்த நிதியில் என்னென்னலாம் வசதிகள் பக்தர்களுக்கு செய்து கொடுக்கணுமோ அதை தான் செய்யணும். அதைத்தான் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அதனால் நீங்கள் கோயில் நிதி எடுத்து மற்ற வணிக வளம் கமிஷன் கட்டடம் கட்டினால் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா இடத்துலையும் கட்டுமானம் கட்டலான்ங்கிறத அதை ஏற்க முடியாது. உடனே அதில் உதயநிதி பள்ளி கல்லூரி இதெல்லாம் நாங்கள் கல்வி பணிக்காக மருத்துவத்திற்காகலாம் செலவு செஞ்சோம், அதையெல்லாம் எங்கேயாவது நிறுத்துறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோமா? நீ மல்டி லெவல் பார்க்கிங் கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கல்வி பணி அந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் போகிறது அப்படின்னு சொன்ன உடனே வாயடித்து போனார். ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற அந்த நிலையில சேகர் பாபு இருந்தார். நம்மளை எப்படி போட்டாலும் நம்மளை சாவடிக்கிறானுவான். ஏற்கனவே அவர் மீது அந்த கட்சியினர் குற்றம் சாட்டினார். அந்த தலையே காலி பண்ணிட்டியாடா நீனு அப்படிங்கிறது மாதிரி ஸ்டாலினை தோக்கடிச்சதே சேகர் பாபு தான் சொல்லி அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவர் மீது வசை மாறி பொழிய சாபங்கள் விட ஒவ்வொரு கூட்டமும் இந்த கருத்து கேட்பு இந்த தோல்விக்கு ஏன் நடந்ததுன்னு ஆய்வு கூட்டம் நடந்துட்டு இருக்குல்ல கருத்து கேட்பு அதுல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். அதுலேயே ஒரு நொந்து நூடுல்ஸாக இருக்கிற நேரத்தில் இந்த சின்ன பையன் அமைச்சர் அடின்னு அடித்ததில் அப்செட் ஆகி இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அதே நேரத்தில் இந்த தாவேக்கா அரசும் திமுக வழியில் சென்று விடக்கூடாதுங்கிறத நம்ம அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் ஐட்டம் வருது. என்னன்னா, திருச்செந்தூர்ல எப்பவும் போல இந்த அபிஷேக கட்டணத்தை உயர்த்த போறதாக பொதுமக்கள் கருத்து கேட்பு அப்படி பண்ணியிருக்காங்க. அதை செய்யக்கூடாது, திமுக செய்யக்கூடாது. பக்தர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க, அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு விலை உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அப்படியெல்லாம் எப்படி பக்தர்கள் அவ்வளவு கூட்டம் வராங்களே, திருப்பதி மாதிரி கூட்டம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதற்காகத்தானே தடுப்பெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். திருப்பதி மாதிரியே அதை கொண்டு போகணுங்கிறதுக்கு அது கூட்டம் எல்லா நிலையும் கூட்டம் இருக்கிறது மாதிரி காட்டுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆகவே இந்த கட்டணங்களை உயர்த்துவதை ஏற்க முடியாது பக்தர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அதுக்கப்புறம் அதோட முக்கியமான ஒரு விஷயம், அதாவது திமுக எப்படி அறிவியல் பூர்வமாக திருடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ இந்த 10 கோடி ரூபா அலர்ட் பண்ணல மல்டி லெவலு, இதுக்கான அரசாணை வெளியிட்டது யார் தெரியுமா? இப்போ இதனால கோயில் நிதியை கோயில் விஷயத்துக்கு தான் பயன்படுத்த, மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காருல அதே அதிகாரி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, இவர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். இப்போ திமுக ஆட்சியில ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, முன்மொழிகிறாங்க, அது சம்பந்தமாக அரசாணை வெளியிடுறாங்க. குறிப்பாக அவங்க சமூக நீதி இதாக இருக்கணும், நாங்கள் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு அவ்வளோ உரிமை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பல உருட்டல்கள் இப்போ திமுக இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களே, அது அரசாணையாக வெளியிட்டு இருந்தாங்கன்னா அந்த அரசாணைக்கும் ஸ்டாலினுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்ப முழுக்க அதுக்கான அதிகாரி யாரோ அவருக்கு அந்த கிரெடிட் கொடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய சீஃப் செக்ரட்டரியா இருந்த முருகானந்தத்துக்கு கொடுப்பீங்களா, இல்லை சூப்பர் சிஎம்மாக இருந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அந்த விஷயத்த நீங்கள் கொடுப்பீங்களா கிரெடிட் அப்படின்னா? இப்போ குமரகுருபனை அவர் காட்டி கொடுக்குறாரு, எனக்கு தப்பா அட்வைஸ் பண்ணவர் தான்ப்பா உனக்கு இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நாளைக்கு இப்போ அவர் சொல்லிட்டு இருக்காரு ஜோசப் விஜய், இப்போ மக்கள் பணத்தை நாங்கள் தொட மாட்டோம், தொட்டவர்களை விட மாட்டோம் அப்படின்னு. இப்போ அறநிலையத்துறையில ஏதாவது இந்த கட்டடம் கட்டுறதுல மற்ற விஷயங்கள்ல கரப்ஷன் நடந்திருந்ததுன்னா, இது சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை இவங்க கொடுத்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முனைந்தீர்கள்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அன்னைக்கே சொன்னேனப்பா குமரகுருபன் தான்ப்பா எல்லாமே அப்படிங்கிறது மாதிரி இவங்க கொண்டு போகிறதுக்கு. அதனாலதான் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்பவர்கள் திமுக அப்படின்னு அதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதை நிலைநிறுத்தும் விதமாகத்தான் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு சரியான சம்மட்டியடி இந்த இளம் அமைச்சர் ரமேஷ் கொடுத்திருக்காரு. அவருடைய பதில் சிறப்பாக இருக்கிறது. ஆனால்
திமுக வழியிலேயே தாவேக்கா போகக்கூடாது, இந்த கட்டணங்களை உயர்த்துவது, மற்ற விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. இன்றைய நிறைவு செய்தியாக ரிப்பப்ளிக் சம்மிட், ரிப்பப்ளிக் டிவி தெரியும் நமக்கு, அர்னாப் கோஸ்வாமி தேசியவாதி, அவர் ரிப்பப்ளிக் சம்மிட் அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காரு. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்டெலெக்சுவலையும் கூப்பிட்டுருக்காரு. சவுத்துல இருந்து நம்ம அதில் பல இன்டெலெக்சுவலை பார்க்க முடியுது. ஐஐடி டைரக்டர் காமகோட்டி அவர்கள், ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள், ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள், இப்படி பலரும் அதில் பார்க்க முடியுது. அதில் பிரதமர் மோடி பேசும்போது பல்வேறு விஷயங்களை இந்தியா குறித்து பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய பார்வை சார். இந்த ரிப்பப்ளிக் டிவி சம்மிட்ல பல விஷயங்களை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குறிப்பாக இந்தியா வேகமாக வளரும் நாடு, அப்படி மட்டும் இல்லை, அது ஒரு நம்பகமான ஒரு கூட்டாளியான ஒரு நாடு அப்படிங்கிறதையும், ஒரு வலிமையான நாடு இந்தியா, அதே நேரத்தில் மற்ற நாடுகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது, நம்ப தகுந்த ஒரு நாடாக ரிலையபிள் பவர் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது தேசம்தான் முதன்மை அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள், அதுதான் கைடிங் ஃபோர்ஸ். அதை வச்சு தான் இந்த தாரக மந்திரமாக கொண்டு இந்த நாடு இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமாக இந்த 12 ஆண்டுகளில் பெரிய எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்குறோம். குறிப்பாக பல திட்டங்களை அவர் ஏழை மக்களுக்கான திட்டங்கள், ஜல் ஜீவனாக இருக்கட்டும், ஆயுஷ்மான் பாரதா இருக்கட்டும், பல திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிங்கிறது ஏழை மற்றும் மிடில் கிளாஸ், அதிலே நியோ மிடில் கிளாஸுக்காக என்னென்ன திட்டங்கள் செய்திருக்கிறோங்கிறத ஹைலைட் பண்ணுறாரு. புதிதாக உருவான ஒரு மத்தியதர குடும்பங்கிறது ஒன்று, ஒரு நியோ மிடில் கிளாஸுங்கிறது, அப்புறம் ஏழைகளுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன சொன்னால், இந்தியாவில் வளர்ச்சியை தடுப்பவர்கள், வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது எது அப்படின்னா, உள்நாட்டில் இருக்கக்கூடிய பல நேரங்களில் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு. வெளிநாடுகள்லேருந்து போர் மூலம் ஒரு நாடே ஸ்தம்பித்து எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ ஈரானில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அங்கேருந்து இந்த பெட்ரோல் எங்கேயுமே போக முடியாதனால, எல்பிஜினால பல நாடுகளில் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, விலையேற்றம் இருக்கு. இப்பொழுது ஐக்கிய அமீரகத்திலிருந்து பலர் சொந்த நாடுகளுக்கு திரும்பக்கூடியது, அங்கே பல பேர் வேலையில் இருக்கிறதுக்கான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. பலரும் என்ன அங்கே நடக்கும், இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு, அதாவது சம்பாதிக்கிறது இதெல்லாம் போய் தாண்டி ஒருத்தன் வேலை பார்க்குறான். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு எல்பிஜி ஒரு கம்பெனியில் ஃபயர் நடந்திருக்குது, அதில் 18 இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அது போர்னால் நடந்ததா, மற்ற விஷயத்தினால நடந்ததா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, எப்பொழுதுமே அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களை நினைத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சொந்த பந்தங்கள் ஒரு அச்ச உணர்வோட, எப்படி குவைத் வார் வரும் பொழுது, ஈராக் அங்கே தாக்குதல் நடத்தும் பொழுது எப்படி இந்தியர்கள் ஒரு பதற்றமான சூழ்நிலையை அவங்க குடும்பங்கள் இருந்ததோ, என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக கஷ்டப்பட்டு அங்கே போய் அவங்க என்னென்னமோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பக்கம் அவங்க சம்பாரித்து கொடுக்குறாங்கங்கிறதையும் தாண்டி, ஐயோ அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையாங்கிற அந்த ஒரு பதற்றத்தில் இங்கே குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு போர் சூழல்ல இந்தியா எப்படி பீடு நடையிட்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்த பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிட்டு இருக்காரு. அதை விட அவர் இன்னும் குறிப்பிட்டு சொன்னது G7 மாநாடு. இப்போ சமீபத்தில் அவர் பிரான்ஸ் ஈவியான் போயிட்டு வந்த அந்த விஷயத்த சொல்றாரு. அப்பொழுது என்னன்னா, எனக்கு உண்மையிலேயே ஒரு பெருமித உணர்வு எனக்கு இருந்தது அப்படிங்கிற. என்ன பெருமித உணர்வு? அவரை தான் உலக நாடுகளே உலக தலைவர்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் அவருக்கு என்ன பர்சனலாக எனக்கு என்ன பெருமித உணர்வு அப்படிங்கிறப்ப, அங்கே பல உலக அளவிலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நிறையா ஸ்டால் போட்டிருந்தாங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய வேகமான வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி, ஐடியில் ஏஐ. அது எந்தெந்த செக்மெண்ட், எல்லா செக்மெண்ட்லையும் ஏஐ பயன்படுத்துகிறாங்க. இது சம்பந்தமாக பல கம்பெனிகள் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. நான் அப்போ போகும் பொழுது ஐரோப்பியர்கள் அங்கே குறிப்பாக இளைஞர்கள் பெரிய அளவில் ஒரு ஸ்டாலை மொய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் அங்கே போய் என்னென்னமோ போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி என்னடா அந்த ஸ்டாலில் இருக்குன்னு நானும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் இப்படி போனேன்.
அங்கே போன உடனே எனக்கு அப்படி ஒரு பெருமித உணர்வு. தென்காசியில் தான் சிஇஓ உட்காந்துருக்கான், ஆனால் அவனுடைய ஆஃபீஸ், அவனுடைய கம்பெனிக்கு இவ்வளவு பேர் இளைஞர்கள் அந்த ஸ்டாலை வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஜோஹோ ஸ்ரீதர் வேம்புவை அவர் பெருமையாக அந்த சம்மிட்டில் சொன்னோடனே ஸ்ரீதர் வேம்புவே எழுந்திருச்சுன்னு அந்த அவருடைய பாராட்டுகளை அவர் வாங்கி கொண்டார். ஏன்னா எனக்கு யூரோப்பில் போய் நின்று நம்மளுடைய ஒரு இந்திய கம்பெனிக்காக ஐரோப்பிய இளைஞர்கள் நமக்கு ஏதாவது அங்கே வேலை கிடைக்குமாங்கிறதையும் தாண்டி அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் எவ்வளவு உலகத்திற்கு அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது, அதில் நம்மளுடைய பங்களிப்பு கொடுக்க வேண்டும்னு ஐரோப்பிய இளைஞர்கள் நினைக்கிறாங்க. ஒரு இந்திய கம்பெனிக்கு எந்த அளவுக்கு ரெக்கக்னேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதை விட இந்த நாடு தடை இல்லாமல் வளர்ச்சி போகணுன்னா உள்நாட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதற்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது மாவோயிசம். மாவோயிசம் தன்னுடைய கடைசி சுவாசத்தை மூச்சு இழுத்துக்கிட்டு நம்ம ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும்ல, அதை பார்த்துக்கிட்டே இந்த இது பார்த்துட்டு இருப்போம். அது 80, 60, 40 அப்படின்னா இனிமேல் தேராதுங்க அப்படின்னு ஒரு 35 வந்து நிற்கிது. அது 35 சரலன்னு 95க்கெலாம் போகிறதில்ல, 98க்கெலாம் போகிறதில்ல. ஒரு 30, 35 இப்போதைக்கு அமித்ஷா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். சரி, இந்த மாவோயிசத்தை கட்டுப்படுத்தியதுனால என்ன சாதிச்சிங்க அப்படின்னு பலர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, 12,000 கிலோமீட்டர்கள் மாவோயிசம் கட்டுப்பாட்டிலே இருந்த பகுதிகளில் நாங்கள் ரோடு போட்டிருக்கோம். ரோடு போட்டோம்னா நீங்கள் ஆமாம் கவர்மெண்டோட வேலை ரோடு போடணும், இதில் என்ன பெரிய சாதனை அப்படின்னா மாவோயிஸ்ட் பிடியில் இருந்தது. சரி, மாவோயிஸ்ட் பிடியில் இருந்தும் 12,000 ரோடுகளை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்க. 25 பேர் அந்த கான்ட்ராக்டர் ஆளை அனுப்பிச்சு ரோடு போடுறதுக்கு 25 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 200 போலீஸார்கள் அந்த 25 பேருக்கு பாதுகாப்பானாங்க. அப்படின்னா இந்த நாட்டுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் எவ்வளவு வேஸ்ட். இப்ப அசோக் நகர்ல ரோடு பண்ணும் 25 அது கான்ட்ராக்டர் வச்சிருப்பாருப்பா. அந்த ஒருத்தன் அந்த கலவை போடுறதுக்கு, தார் கலவை போடுறதுக்கு ஒரு 5-6 பேர் இருப்பான். அதை வச்சு கொட்டுறதுக்கு ஒரு ஆள், பெரிய ரோலர் வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு 2 பேர் இருக்கலாம். 10-20 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இங்கே இருக்கக்கூடிய அசோக் நகர் R3 போலீஸ் ஸ்டேஷனு இங்கே இருக்கிறது, குமரன் காலனியில் இருக்கிறது, வடபழனியில் இருக்க எல்லா போலீஸும் வந்து நின்றுக்கிட்டு பாதுகாப்பு துப்பாக்கி வச்சுக்கிட்டு உன் மேலே எவனாவது பிரச்சனை பண்ணிடுவான்ப்பா, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான்னு 150 போலீஸாக வந்து நிற்க போகிறான். அவன் பாட்டான் வேலையாது. நைட்டும் அதுவும் அடுத்த ராத்திரியில் உட்காந்து ரோடு போடுறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே மாவோயிஸ்ட் பகுதியில் 25 பேர் வேலை பார்க்கறதுக்கு 200-250 போலீஸை நாங்கள் டிப்ளாய் பண்ணி ஒவ்வொரு கிலோமீட்டராக அப்படி ரோடு போட்டிருக்கோம். 12,000 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். 9,500 மொபைல் டவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் மாவோயிஸ்டுகள் வந்து அந்த கம்யூனிகேஷனே நெட்வொர்க்கே இருக்கக்கூடாதுன்னு மொபைல் டவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் ரீபில்ட் பண்ணி 9,500 போட்டிருக்கோம். 45,000க்கும் மேற்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் பேங்க் அந்த பிரான்ச்சஸ் அங்கே அதாவது அதோடைய அவுட்லெட்ஸ், அது ஏடிஎம்மாக இருக்கலாம், அது சம்பந்தப்பட்ட துறைகள் 45,000 இடத்துல பண்ணியிருக்கிறோம். இதோடைய பிரதிபலிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, பஸ்தர்ல ஒலிம்பிக் போட்டிக்கு செல்வதற்காக அங்க விளையாட்டு வீரர்கள் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவு உத்வேகமாக விளையாட்டு மாவட்டம் பஸ்தர் மாவட்டத்தை அந்த இடத்துல வந்து பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் விளையாட்டு போட்டியை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அப்புறம் இந்த வளர்ச்சிக்கு யார் தடையாக இருக்கிறார்கள்னு சொல்லி அவர் எதிர்கட்சிகள் பெயரை குறிப்பிடாம ஒரு விஷயம் சொல்றாரு. பலரும் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முதல் நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்க, அமெரிக்காவில் பார்த்தீங்களா, யூரோப்பில் பார்த்தீங்களா, ஜெர்மனியில் பார்த்தீங்களா பவர் இங்கே எப்படி இருக்குது அப்படிம்பாங்க. அடுத்த நாளே இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அணுமீன் கூடாது, அனல் மீன் கூடாது, இதற்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் இவங்க அங்கங்கே நடத்துவாங்க. அப்புறம் ஏஐல இந்த உலகமே எங்கே போய் இயங்கி கொண்டு இருக்கிறது தெரியுமா, அமெரிக்கா ஏஐல என்னென்ன டெக்னாலஜியில் என்னென்னலாம் செய்து கொண்டு இருக்கிறது தெரியுமா, மோடி என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க.
ஆனா அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேள்வியை கேட்டுட்டு செமிகண்டர்கள் நிறுவனங்கள் இங்க தொடங்கக்கூடாது, அது செமிகண்டக்டர் நிறுவனம் இங்க அமைக்கப்படும் கம்பெனி யாருன்னு பார்த்துட்டு இவர்கள் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான அரசு, ஆகவே அந்த நிறுவனங்கள் இங்கே அமைக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு அதிபுத்திசாலிகள் தான் இந்த எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியுது அது அந்த பப்புவை தான் சொல்றாரு அப்படிங்கிறது. ஏன்னா அவர் மிக அறிவுபூர்வமான அரசியல் தலைவர்னு ஒரு கோடிட்டு காக்கும் பொழுது அவன் இவ்வளவு புத்திசாலியா இருப்பான் அப்படின்னு மக்களுக்கு புரிகிறது. பல விஷயங்களை சொல்றாரு. அந்த ரிப்பப்ளிக் டிவியில அழைக்கும் பொழுதே இந்த அர்னாப் கோஸ்வாமியும் ஒரு முன்னுரையாக ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி ஆப்ரேஷன் சிந்தூர்ல இந்திய இராணுவம் செயல்பட்டது அப்படிங்கிறது. அதில் குறிப்பாக ஒன்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நான் பிரதமர் இருக்கும் பொழுதே அவர் முன்னிலையிலே சொல்றேன், இப்போ எங்களுக்கு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 12-18 பிரம்மோஸ்கள் அப்பொழுது நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னு. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அதற்கான டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, தயாரிப்பு முடிஞ்சிருச்சு, யூஸ் பண்ணாமலே இருந்தோம். ஒரு பொருளை செஞ்சாச்சு, அது எப்படாண்டா யூஸ் பண்றது, வாய்ப்பு கிடைத்தது. அந்த யூஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். நமக்கு அப்படிப்பட்ட தைரியமான பிரதமர் கிடைச்சதுனால தான் பிரம்மோஸை 12-18 யூஸ் பண்ணி நம்ம பாகிஸ்தானுக்கு யூஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைத்திருக்கிறோம். இராணுவ பலத்தை காட்டிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறாருன்னு அர்னாப் கோஸ்வாமி சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவே அற்புதமான ஒரு ஸ்பீச். இப்போ என்னன்னா, அந்த ஸ்பீச்சை நம்ம தமிழ் படுத்தி அதை தமிழாக்கம் செய்து அதற்கான வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம சேனலில் போடணுங்கிறது ஆசை. இப்போ என்னென்னா, ஒரு டிவி அவங்க ஸ்பீச்சை எடுத்து அதை நம்ம தமிழ் படுத்தி போட்டோன்னா உடனே காப்பிரைட்ஸ் வந்துடுது. நம்ம தான் தமிழில் கொடுக்குறோம், ஆனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் அவங்கள்ட்டேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு காப்பிரைட்ஸ் பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் அதை வேற எப்படி செய்ய முடியும்? தூர்தர்ஷனில் அதுக்கான வீடியோ இருந்ததுன்னா அதை எடுத்து பண்ண முடியுமா, இல்லை பிரைம் மினிஸ்டர் ஹேண்டில் ஏதாவது வீடியோ வந்திருந்ததுன்னா அதை எடுத்து பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு முழுவதுமாக அதை நம்ம தமிழாக்கம் செய்து போடணுங்கிற ஒரு ஆசை தானே. அந்த அளவுக்கு ஒரு வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக தான் இது இருந்தது. அதை எல்லாரும் வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. தூர்தர்ஷன்லையும் இருக்குது, ரிப்பப்ளிக் டிவிலையும் இருக்கு. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.